பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் அடுத்த நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 8வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 8. எனக்கு தினமும் கமெண்ட் எழுதி உற்சாகப்படுத்திய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. இன்றைய பதிவுக்குள்ளால போகலாமா? மறுநாள் விடியற்காலை 6 மணிக்கே சுமதியின் ஃபோன் தான் காவ்யாவை எழுப்பியது. இரவு முழுவதும் ஹாலில் கதிருக்காக காத்திருந்து கடைசியில் சோர்ந்து போய் படுத்தவளுக்கு அதிகாலையில்தான் தூக்கமே வந்தது. அதனால்தான் விடிந்தும் எழும்பாமல் கட்டிலிலே கிடக்கிறாள். தூக்கம் சரிவர அவளை விட்டு போகாததால் ஃபோனில் குரல் ஒலி அவளுக்கு எரிச்சலை தான் தந்தது. அந்த எரிச்சலோடு ஒரு முறை கூட புரண்டவள் மூளையை சட்டென எதுவோ தாக்க, சுமதி, ஆமாம் அவளாதான் இருக்கும். ஐயோ கடவுளே, காலையிலேயே சனியோட தொல்லையா? இப்போ பார்க்கல பேசலன்னு சொன்னா பேசியே சாகடிப்பாளே. இவள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? மூளை இது எல்லாவற்றையும் யோசிக்கும் போதே கை வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நிற்க வைத்துவிட தயக்கத்தோடு தான் ஃபோனை எடுத்தாள். அடுத்து ஹலோ கூட சொல்லவில்லை. எருமை எவ்வளோ நேரமாக அடிக்கிறேன், அப்படி என்னடி உனக்கு தூக்கம்? மனுஷன் தூக்கம் வராமல் எப்போ விடியும் உனக்கு ஃபோன் அடித்து கேட்கலான்னு காத்திருந்தா நீ என்னடி நிம்மதியாக தூங்குறா என்றவள் சட்டென எதுவோ மூளையில் தட்டுப்பட்டவள் போல, ஏய் ஏய் நீ நீ நைட்டு கதிரோட பேசிகிட்டு இருந்தியா? வார்த்தையில் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் முன்ன கேட்டவளிடம் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தடுமாறியவள், அது அது முழிச்சிட்டு இருந்தேன் தான், ஆனால் கதிரோட இல்லை. கதிரோட இல்லையா? அப்படின்னா? ஆடி போய் கேட்டவளை அதிர்ந்து போய் கடிந்தவள், ஏய் குரங்கு, உடனே உன் கற்பனை குதிரையை ஓட விடாத. நான் அவனுக்காக தான் காலில் காத்திருந்தேன். நல்ல வேலை அவன் வரல, நான் தப்பிச்சேன். லூசு சரியான லூசு. பக்கத்து அறையில் படுத்து கிடந்துறவனை கூப்பிட்டு பேச துப்பில்ல. நைட்டு முழுசும் காத்திருந்தாளாம். எனக்கு வருகிற ஆத்திரத்துக்கு ஒரு முறை பல்லை கடித்து ஆத்திரத்தை விழுங்கியவள், உன்னை எதுவும் சொல்ல முடியாது. அவரை சொல்லணும்டி, அவரை தான் சொல்லணும். லண்டனில் விடாமல் உன்னை சுற்றி வந்துட்டு காஷ்மீரில் வந்து கும்பகர்ணம் போல இருக்கிற மனுஷனை என்னன்னு சொல்கிறது? அடுத்து சுமதி கதிரை திட்டி திற்க, பாவண்டி அவரு பக்கத்தில் இல்லைன்னு வாயில் வந்ததெல்லாம் பேசுவியா? முன்னால் நின்னா மட்டும் சாறு மோருன்னு குலைகிறது, பின்னால் வந்தா இப்படி வகதொகை இல்லாமல் வாரி எடுக்கிறா. வேண்டுதல் உன்னை ஃப்ரெண்டாக அடைஞ்சு தொலைஞ்சிட்டேன் பாரு, அதான் இப்படி ஆகிப்போனேன். நம்ம பேட்சில் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறதே நீங்கள் 2 பேரும் தான். உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது நல்லது நடக்கும்னு நானும் பார்க்குறேன், நடந்து தொலைக்க மாட்டேங்குதே. ஹேய், எதுக்கு இப்போ இம்புட்டு வருத்தப்படுறா? நடக்கணும்னு இருந்தால் நிச்சயம் நடக்கும். நீ ஃபோனை வச்சுட்டு அமைதியாயிருடி, எல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன். என்னமோடி மனசே கேட்கல. ஏண்டி 2 பேரும் இப்படி இருக்கீங்க? 2 பேரும் காதலிக்கிறீங்க, அதை முகத்துக்கு நேராக சொன்னாதான் என்ன? சொல்லலாம். இந்த பக்கம் இருந்துட்டு எனக்கும் மூர்த்திக்கும் இருக்கிற ஆர்வம் கூட உங்கள்கிட்ட இல்லையே. ஆமாம் தாயே, நீ போனது வேணா ஒரு உசுரை காப்பாற்றவா இருக்கலாம். ஆனால் நாங்கள் அனுப்புனது நீங்கள் 2 பேரும் தனிமையில் மனம் விட்டு பேசணும்னு தான். இது புரியாமல்
போன வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கிளம்பிடாததாயி. கதிரை எங்கேயாவது கூட்டிட்டு போ. ஒரு நல்ல இடத்துல வச்சு சம்மதம் சொல்லு. ம் சரி சரி. என்னடி கொட்டுறா? அப்படின்னா உனக்கு அந்த எண்ணமே இல்லையா? ஏய், என்ன அமைதியா இருக்கிறா? அப்படின்னா அதான் உண்மையா? எதுக்கு எதுக்கு இப்போ ஷாக் ஆகுறா? நான் நிஜமா அதை பற்றி கதிர்கிட்ட பேச போகிறதே இல்லை. நேற்று கூட ஒரு உன்னோட டார்ச்சரில் பேசிடலான்னு தான் நினச்சேன். நல்ல வேளை வெளிவராமல் கதிர் என்னை காப்பாற்றிட்டாரு. இப்படி சும்மா என்னை வற்புறுத்திட்டு இருக்காம டியூட்டியை போய் பாருடி. நான் ஃபோனை வைக்கிறேன். ஏய் 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 வச்சிடாதடி. சரி, எப்போ அங்கேருந்து கிளம்புறீங்க? ஆப்ரேஷன் மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உடனே கிளம்பிடுன்னு தான் எனக்கு தோணுது. ஏய், அப்போ அப்போ அவர்கிட்ட சொல்கிற ஐடியா நிஜமாலுமே உன்கிட்ட இல்லையா? அதை தானேடி இவ்வளவு நேரம் சொல்கிறேன். ரொம்ப பண்ணாதடி. உனக்கு நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு புரியாதடி. ஏன்னா ஏன்னா நீ கல்பனா பொண்ணு இல்லை. அப்படி இருந்திருந்தா என்ன போல தான் பேசியிருப்பா. சரி, முடிவா என்னதான் சொல்கிறா? முடிவா? நீயும் டாக்டர் மூர்த்தியும் எங்களை பற்றி யோசிக்காமல் டியூட்டியை பாருங்க. காலந்தான் எங்கள் காதலுக்கு விடை எழுதும். நீ சொல்கிறது போல் ஓடிப்போய் என் காதலை உணர்ச்சி பொங்க சொல்கிற மனநிலையில் நானும் இல்லை. எங்களை சேர்த்து அனுப்புனா சேர்ந்து சுத்தக்கூடிய சூழலிலையும் நாங்கள் இல்லை. அங்கே ஒரு ஜீவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கு. அதை காப்பாற்றி விட்டுட்டு லண்டன் வந்து சேர்ந்துடுவேன். நடக்கிறது அதுவாக நடக்கும் என சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் இடைமறித்த சுமதி, நான் வைக்கிறேன், என்னவோ பண்ணித்தொலை என சுமதி வைத்த பின் மணியை பார்த்தவள், ஐயோ மணி 8 ஆயிடுச்சா என தலையில் கை வைத்த நேரம் அவள் அறை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பதட்டத்தோடு கதவை வந்து திறந்தவள் வெளியில் கதிர் நிற்க கண்டு, சாரி சாரி கதிர், தூங்கிட்டேன். இட்ஸ் ஓகே, சீக்கிரம் ரெடியாகி வா, நான் ஹாலில் வெயிட் பண்ணுறேன் என திரும்ப காவியாவும் எதுவும் பேசாமல் உள் வந்தாலும் கதிரோட கண்ணு ஏன் இவ்வளவு சிவந்து போயிருக்கு? நைட்டு குடிச்சிருப்பாரோ? அப்படின்னா கதிருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குதா? ஒரு கணம் திடுக்கிட்டவள் மனதிலோ ஏதேதோ கேள்விகள் எல்லாம் அவளை குடையத் தொடங்க மனதை சிந்தனை கையில் ஒப்படைத்து விட்டு புறப்படத் தொடங்கினாள். அதே நேரம், இதுக்கு மேலே ஃபோன் பண்ணி அறுத்துட்டு இருந்தேன்னா காஷ்மீரும் வேணாம் ஒரு மண்ணும் வேணான்னு கிளம்பி வந்துடுவேன் என ஃபோனில் மூர்த்தியோடு சண்டை பிடித்து கொண்டிருந்தான் கதிர். டேய் 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 என மறுமுனை பதற, அப்புறம் என்னடா? உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ என்னடானா போய் பேசுன்னு விடாமல் தொந்தரவு பண்ணுறா. இங்கே இவா என்னன்னா பக்கத்தில் போனாலே பேயை பார்க்குறது போல பார்க்குறா. இந்த இடத்துல ரொமான்ஸ் ஒன்றும் தான் குறைச்சலு. வேண்டா வெறுப்பாக கதிர் சொல்ல, என்னடா இந்த அளவு டென்ஷன் ஆயிட்டா? அப்புறம் என்னடா? நாம் நேசித்த பொண்ணு நம்மளை நேசிக்கலை என்கிற வலி இருக்கே, அது எம்புட்டு கொடுமையான வலி தெரியுமா? அதை பல வருஷமாக அனுபவிச்சிட்ருக்கேன். நேற்று கூட இங்கே ஒரு பொண்ணு என்னை ஹஸ்பண்ட் என்ன நினச்சிட்டு பேசுகிறா. மேடம் படபடன்னு அவளுக்கு இல்லைன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. நைட்டு முழுசும் யோசிச்சுட்டேன்டா. நான் விரும்புகிறது அவளுக்கு தெரியும். இனி நான் பேச எதுவுமே இல்லை. இனி பேசுகிறதா இருந்தால் அவள் தான் பேசணும். நான் வேணும்னு நினச்சா பேசட்டும், இல்லை இப்படியே இருக்கட்டும். நீ ஃபோனை வை, முதல்ல வந்த வேலையை பார்க்குறேன் என அவனிடம் அனுமதி கூட கேட்காமல் கோபமாக வைத்து விட்டான் கதிர். நேற்று 11 மணி வரை வெளியில் இவளுக்காக பைத்தியம் போல காத்திருந்த வலி அவனுள். நைட் 11 மணி வரை இவன் காத்திருந்து விட்டு செல்ல அடுத்த 10வது நிமிடம் அவள் வந்து இருந்தது அவனுக்கு தெரியாது. அதனால்தான் இரவு முழுவதும் தூங்காமல் அங்கலாய்த்த வலியை அவனிடம் கொட்டிவிட்டான். மூர்த்தியிடம் எல்லாம் கொட்டிவிட்டதாலோ என்னவோ இப்போது கொஞ்சம் பெட்டராகவே மனது இருப்பதை உணர்ந்தான். அதே நேரம் அழகு தேவதையாய் அவளும் வந்தாள். அவளை அந்த நொடி பார்த்த கண்கள் அப்படியே சிலையாகி நிற்க உள்ளே இருந்த மனமோ காரி துப்பியது. வெக்குங்கெட்ட கண்கள் அதன் எச்சில் பட்டும் இடம்பெயர மறத்துவிட தன்னை விழிமூடாமல் பார்த்து கொண்டிருந்தவனை கேள்வியோடு காவியா நோக்க,
இல்ல இல்ல என மொத்தமாய் தடுமாறியவன் ஊமை சிரிப்பை உதட்டில் மறைத்து வைத்துவிட்டு அவளுடன் கிளம்பினான். இவர்களை அழைத்து கூட்டிச் செல்ல வந்த வண்டிக்குள் டாக்டர் புனிதாவும் இருந்ததால் அதன் பிறகு அவர்கள் இருவரும் தங்களுக்குள் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. கதிர் மொத்தமாக மாறிப்போய் கலகலப்பாக அவர்களிடம் பேச ஆரம்பித்துவிட காவியா அமைதியாகவே அவர்கள் அரட்டையை கேட்டுக்கொண்டிருந்தாள். இடையிடையே டாக்டர் புனிதா கதிரை விளையாட்டுத்தனமாய் அடித்து விளையாட காவியா உள்ளமோ அவளை அறியாமல் பொங்கியது. ஏன் இந்த அளவு தன் மனது காயப்படுகிறது என்று அவளுக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த பெண் டாக்டர் தொட்டு பேச பேச அவளுக்கு எரிந்தது. அந்த எரிச்சலும் புகைச்சலும் ஹாஸ்பிட்டல் வரை வந்து சேரும் வரை நீடித்தது. அதன் பின் கவனம் நோயாளி பக்கம் சென்றுவிட காவியா மொத்தமாக தன்னை புதுப்பித்து கொண்டாள். அதன்பின் கதிர் ஞாபகமோ தாயின் ஞாபகமோ அவள் சிந்தனையில் இல்லை. மனம் முழுவதும் நோயாளியின் நலனிலே இருந்தது. காவியா நினைத்தது போல் மதியம் 1 மணிக்கு முன் ஆபரேஷன் முடிந்துவிட சோர்வோடு வந்தவளை எதிர்கொண்டு வந்த கதிர், ரூமுக்கு போலாமா காவியா? என்றதும் அவன் முன்னோக்கி நடக்க முயல, கதிர் என அழைத்தவளின் குரல் கேட்டு திரும்பியவன், ஊருக்கு ஊருக்கு எப்போ கிளம்புறோம்? கேட்டவளை நிமிர்ந்து பார்த்தவன், நாளைக்கு எனச் சொல்ல, நாளைக்கா என அதிர்ந்து கேட்டவளை கேள்வியோடு நோக்கியவன், ஏய் நீ நீ வந்த வேலை தான் முடிஞ்சிருக்கு, நான் வந்த வேலை இன்னும் முடியலை. நானும் நோயாளியை பார்த்தாச்சு, ஆனால் ஆப்ரேஷன் நாளைக்கு தான் பண்ண முடியும். ஓ அப்படியா? நீயும் வேலையாக தான் வந்தியா? நான் கூட துணைக்கு வந்திருக்கிறியோன்னு நினச்சேன். துணையாவோ இணையாவோ வர நான் தயார்தான்ப்பா. நீ தான் என்னோட வர தயாரா இல்லை. உள் அர்த்தம் ஒன்று வைத்து அவன் பேசுவது காவியாவுக்கு புரிந்தாலும் புரியாதவள் போல, அப்படின்னா வெளியில் போலாமா என பட்டன கேட்டவளை விழியகலாமல் பார்த்தவன் நம்ப முடியாமல் கையை கிள்ளிக்கொள்ள அவனின் குறும்பை ரசித்தவள், சும்மா இருக்கதிர், இங்கே இருக்க என்னவோ போல இருக்கு, அதான் வெளியில் எங்கேயாவது போலாமான்னு கேட்டேன். எங்கே போலாம் என்று ஆணையிடுங்கள் மகாராணி, அழைத்து செல்ல அடியேன் தயாராயிருக்கிறேன். சிரம் தாழ்த்தி சொன்ன அவனை புன்னகையோடு பார்த்தவள், எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தான் உலகம் சுற்றும் வாலிபனாச்சே, இங்கே கூட பல முறை வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்படின்னா என்னை விட உங்களுக்கு தானே அதிகமாக தெரிஞ்சிருக்கோம், நீங்களே சொல்லுங்க என்றதும் யோசிக்க தொடங்கிய கதிரின் முகம் நொடியில் மாற்றம் பெற்றது. கவ்யா, இங்கே இருந்து பக்கத்தில் கற்றா என்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே வைஷ்ணவி தேவி கோயில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். நான் ஒரு ஆர்டிக்கிளில் படிச்சிருக்கேன். நம்ம அங்கே போகலாமா? எங்கனாலும் ஓகே தான்டா. அப்போ சரி, அறையில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடியாயிரு. நான் டாக்டர் பார்த்த சாரதியோட அறையில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் என மிக மிக உற்சாகமாக சென்ற கதிரோட பின்முதுகை ஒரு நொடி நின்று பார்த்துவிட்டே அவளும் கொடுக்கப்பட்டிருந்த அறைக்கு வந்தாள். என்னவோ மனசு அவளையும் அறியாமல் ரெக்கை கட்டி பறப்பது போல்தான் இருந்தது. சும்மா போரடிக்கும் என்றுதான் சொன்னாள். ஒருவேளை அவள் அடிமனதும் இதற்கு ஆசைப்பட்டதோ என்னவோ. காவியா தன்னை பற்றியே புரிந்து கொள்ளாதவளாக தான் இருக்கிறாள். தன் தேவை என்ன, தன் ஆசை என்ன, தன் விருப்பம் என்ன, எதையுமே அவள் நினைத்து பார்த்ததில்லை. எல்லாம் அம்மாவுக்கு தெரியும். அம்மா சொன்னா சரியாகத்தான் இருக்கும். இப்படியே வளர்ந்ததால் அதற்கு மேல் தனக்கு என ஒரு தேவை இருக்கும், ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும் என யோசித்து பார்க்க தவறியிருந்தாள். அதனாலோ என்னவோ இன்று புதிதாய் ஒரு பாதையில் பயணிக்கும் போது பெண் மனது பூரித்து போவதை அவளால் வினோதமாக தான் பார்க்க முடிந்தது. வினோதமாக மனது பார்த்தாலும் அந்த புது உணர்வு தனக்கு பிடித்திருக்கிறது என்பது போலதான் முகம் முழுவதும் மகிழ்வை சிந்தி புது பொலிவோடு வெளியே வந்தாள். அவளின் மலர்ச்சியா இல்லை அந்த வெளிர்பச்சை பட்டின் மாட்சியா என்று தெரியவில்லை. ரொம்பவே அழகாக இருந்தாள் பெண்ணவள். காதலிக்கும் ஆண்மகனுக்கு சொல்லவும் வேண்டுமா? கதிர் கண்ணுக்குள் வைத்து ரசித்தான். போலாமா? காவியா கேட்ட கேள்வி அவனுள் உரைக்காதவன் போல உறைந்து போய் அவன் நின்றிருக்க, உங்கள்கிட்ட தான் கதிர், போலாமா என சற்று அதிகமாகவே குரல் உயர்த்தி அவனை நிஜ உலகம் கொண்டு வந்தவள் அவன் முன் சிந்தி நின்ற சிரிப்பில் அவனும் சிலிர்த்துதான் போனான். கொல்றாளே,
மனதுக்குள் மண்டியிட்ட உணர்வை அடக்கத் தெரியாமல் மனதும் ஓலமிட தடுமாறி நின்றவனை குழப்பமாக பார்த்தவள், என்ன கிளம்புற ஐடியா இருக்குதா இல்லையா என விழி உயர்த்தி இமையசைத்து கேட்ட விதத்தில் சொக்கி போனவன் நெளிந்து குலைந்து ஒரு வழியாக தன்னை நார்மலாக்கி கொண்டு வெட்கச் சிரிப்போடே அவள் முன்னால் சென்றான். இருவரும் வெளிவரும் போதே அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒருவரின் கார் ரெடியாக நின்றது. 1.5 மணி நேர பயணம். எந்த அலுப்பும் தட்டாமல் சென்றது அவர்களின் பயணம். அந்த பனிப்பொழிவில் நனைந்து நின்ற புல்வெளிகள், உயர்ந்த மலைகள், குன்றுகள், சின்ன சின்ன அழகிய வேலைப்பாடுகளில் ஜொலித்து நின்ற கோயில்கள். 1.5 மணி நேரம் போனதே தெரியாத அளவு இயற்கை அவ்விடத்தை அலங்கரித்திருந்தது. ஒவ்வொரு இடத்தையும் அனுபவித்து பார்த்தாள், ரசனையோடு பார்த்தாள். அவளுக்கு இது முதல் அனுபவம். குளிர்காற்றின் ஸ்பரிசத்தில் நனைந்து மான்வெளியைச் சுருக்கி பனிக்காற்றை தலை உயர்த்தி சுவாசித்து அதன் அழகை சிறு பிள்ளை போல ரசித்த காவ்யாவை ஓரக்கண்ணால் ரசித்தான் கதிர். இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த பயணம் தனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என அவன் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர் அதிர்ஷ்டம் தந்த இந்த வாய்ப்பை நினைத்து மகிழ்ந்தான். சந்தோஷத்தில் துள்ளிய காவ்யாவுக்கு தனக்கு தெரிந்தவற்றை சொல்ல அவன் தவறவும் இல்லை. கடைசியாக அவன் சொன்ன வைஷ்ணவி தேவி ஆலயமும் வந்தது. கல்பனாவுக்கு எந்த சாமி மேலும் நம்பிக்கை இல்லாததால் பெரிதாக எந்த கோயிலுக்கும் காவ்யா போனதே இல்லை. 1-2 அனாதை ஆசிரமத்திற்கு மட்டும்தான் அம்மாவோடு சென்றிருக்கிறாள். அதனால்தான் இந்த பயணம் அவளுக்கு புதுவித அனுபவத்தை கொடுத்திருந்தது. இதுவா கோயில்? மலைமுகடு போன்றிருந்த இடத்தை சுட்டிக்காட்டி காவ்யா கேட்க, இல்லை காவ்யா, இது திரிகூடமலை. இதன் அடியிலிருந்து நாம் 12 கிலோமீட்டர் பயணிக்கணும். அப்போ தான் கோயிலை பார்க்க முடியும். நடந்தா போகணும்? ரொம்ப சிரமமாக இருக்காது, போயிடலாம். சரி, முதல்ல வண்டியிலேருந்து இறங்கு, ஏதாவது சாப்பிட்டுட்டு மேலே போகலாம். வேணாம் 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 கதிர், நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் இங்கேயே கார்லேயே வெயிட் பண்ணுறேன் என அவசரமாக மறுத்த காவ்யாவை வலி நிறைந்த பார்வையோடு பார்த்தவன், எமல உனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லையா காவ்யா என கேட்டுவிட, அப்படியெல்லாம் இல்லை கதிர், எனக்கு பசிக்கலை. போய் சொல்லாத காவ்யா, நீ எப்போ சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்டான்னு எனக்கு தெரியும். என் கூட சாப்பிட பிடிக்கலன்னா சொல்லிடு, ஹோட்டல் போக வேணாம், மேலே போயிடலாம். கீழே இறங்க எப்படியும் ஒரு 3 மணி நேரமாவது ஆகும், பார்த்துக்க. பேசிவிட்டு காவ்யாவின் முகத்தை ஆர்வமாக பார்த்தவனை விழி மூடாமல் பார்த்தவள் அவன் பார்வையில் தெரிந்த ஆசையையும் ஏக்கத்தையும் உணர்ந்து மெல்ல தலை கவிழ்ந்தவாறு வண்டியை விட்டு இறங்கினாள். அவள் கீழே இறங்கியதுமே குஷியான கதிர், அதுதான் ஹோட்டல் என சிறிது தூரத்தில் தெரிந்த கட்டிடத்தை காட்டியவாறு முன்னோக்கி நடக்க எதுவும் பேசாமல் பின்னோக்கி நடந்தாள். ஆனாலும் தன் மனதை திட்டிக்கொண்டே நடந்தாள். ஒரு முறையாவது என் பேச்சை கேட்குறியா? அவனோட முகம் சுருங்குனா என்ன, சுருங்காட்டா என்ன? எதுக்கு பாவமாக பார்த்தான்னு இறங்கி அவன் பின்னால் போறா? இதில் என் மனசில் எதுவும் இல்லைன்னு வேற பேச்சு. காரி துப்பிய மனதை சட்டை செய்யாமல் தான் போனாள். ஆனாலும் அவளுக்கு புரிந்தது, அவன் தன்னை என்னவோ செய்ய ஆரம்பித்து விட்டான் என்று. லண்டனில் எத்தனையோ சூழலில் அவளை நெருங்கி வந்திருக்கிறான். ஆனால் அப்போதெல்லாம் அவள் உணர்வில் தட்டி எழுப்பாத ஒரு உணர்ச்சியை இந்த காஷ்மீர் தட்டி எழுப்புவதை பல நேரம் உணரதான் செய்தாள். அதை ரசிக்கவும் செய்தாள். ஆனால் அதை அவனிடம் காட்ட மட்டும் ஒரு தயக்கம், ஒரு தடுமாற்றம். அதுதான் ஏன் என்று அவளுக்கும் புரியவில்லை. ஆனால் பிடித்திருந்தது, ரொம்பவே பிடித்திருந்தது. அவனுடன் பயணம் செய்ய பிடித்திருந்தது. அவன் அருகில் அமர பிடித்திருந்தது. தூரமாயிருந்து ரசிக்க பிடித்திருந்தது. அதனால்தான் முன்னால் சந்தோஷத்தின் உச்சத்தில் சென்று கொண்டிருந்த அவனை ரசித்தவாறே பின்னோக்கி நடந்தாள். ரம்யமாக இருந்தது அந்த ஹோட்டல். உரிமையாளர் நிச்சயம் ரசனை மிகுந்தவராக தான் இருந்திருக்க வேண்டும். கட்டிடத்தின் வடிவமைப்பும் முன்னால் செடிகளின் அணிவகுப்பும் இயற்கையை மிஞ்சும் செயற்கை நீரூற்றும் ரொம்ப அதிகமாக சிந்திவிடக்கூடாதே என மின்னி எரிந்த மின் விளக்குகளின் அழகும் கண்ணை கவரும் விதமாகவே இருந்தது. வரவேற்பறை அலங்காரம் நிச்சயம் எல்லாரையும் மயக்கும் விதமாக தான் இருந்தது. அதன் அழகை பருகியவாறுதான் இருவரும் உள்ளே வந்தனர்.
இவர்கள் புதுமண தம்பதிகள் என நினைத்த பணியாளன் இருவருக்கும் தனிமையான இடத்தை காட்ட அதை நிராகரித்த கதிர் நடுநாயகமாயிருந்த சோபாவில் வந்து அமர்ந்தான். அவன் தேர்வு செய்த முறையை பார்த்து உள்ளுக்குள் சிரித்தவள் ஊமை சிரிப்போடே அவன் நேர் எதிர் திசையில் வந்து அமர்ந்தாள். சந்தடி சத்தமின்றி மெல்லிய ஒளியில் மிதமான இசையில் இருந்த அந்த இடம் உண்மையிலேயே காவியாவின் மனதில் அமைதியைதான் விதைத்தது. சொல்லு காவியா, என்ன சாப்பிடலாம்? சுற்றி சுற்றி பார்வையை சுழலவிட்டு கொண்டிருந்த காவியா கதிரின் கணீர் குரலால் தன் பார்வையை அவன் முகத்திற்கு நேரே கொண்டு வர, சொல்லு என மறுபடியும் அவன் குரல் கொடுக்க, நீங்க சொல்லுங்க கதிர், எதுனாலும் எனக்கு பரவாயில்ல என்றதும் கதிர் ஒரு சிலவற்றை ஆர்டர் செய்து விட்டு நிமிர்ந்தான். அப்போதும் அவள் கண்கள் சூழலை ரசித்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. எப்படி இருந்தாலும் நீ அழகுதாண்டி, அதனாலோ என்னவோ இந்த 7 வருஷமா உன் மேலே வச்ச என் கண்ணை என்னால் எடுக்கவே முடியலை. அந்த இடத்தின் சூழலும் மெல்லிய இசையும் கதிரின் உணர்வை தட்டி விட்டிருந்தது. இவ மட்டும் என் காதலை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருந்தா இந்த நொடி எவ்வளவு அருமையாக அமைஞ்சிருக்கும். பெருமூச்சு ஒன்றை விட்டவன் மேஜையில் கையூன்றி கன்னத்தில் கைதாங்கி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். 7 வருஷமா என்னை பார்க்குறா, இன்னும் கூட நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியலையா? ஏண்டி என் பக்கத்தில் இவ்வளவு இடம் இருந்தோம் அந்த பக்கம் போய் உட்கார்றா? மனதிடமே கேட்டவன் அவளை வலியோடு பார்க்க அவனின் பார்வை வீச்சால் எதையோ உணர்ந்தவள் சட்டென திரும்பி அவன் கண்களை சந்தித்து ஏன் என்பது போல இமையசைவில் கேட்க, இல்லை இல்லை, மனசு கஷ்டமாக இருக்கு. கஷ்டமாக இருக்கா? அப்புறம் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் அம்புட்டு தூரமாக போய் உட்கார்ந்தா கஷ்டமாக இருக்காதா? ஏய் கதிரு, இல்லை, வெளிநாட்டில் நான் வளர்ந்தாலும் அம்மா ரொம்ப கட்டுப்பாடோட வளர்த்துட்டாங்க கதிர். ஆண் துணை இல்லாமல் வளர்ந்ததால் அம்மாவுக்கு எதுக்கெடுத்தாலும் பயம். என்னை எங்கேயும் தனியாக அனுப்புனது கூட இல்லை. உனக்கு தெரிந்தானே, நான் அம்மாவை தவிர வேற யாரோடும் வெளியில் போனதும் இல்லை. பொது இடங்களில் நான் உட்காந்து சாப்பிட்டதும் இல்லை. அதான் ஒரு மாதிரி இருக்கு. தயக்கத்தோடு சொன்ன காவியாவை வியப்போடு பார்த்தவன், நீ நீ இந்த அளவு பேசுவியா காவியா? என்னால் நம்பவே முடியலை. ஆனாலும் நீ ஒரு புகழ்பெற்ற டாக்டர் காவியா. அது தொழில் கதிர், அதில் நிச்சயமாக நான் சரியாக தான் இருப்பேன். ஆனால் நான் தனிமையில் வாழ்கிற ஒரு அன்பு தாயோட பொண்ணு கதிர். இதுவரை அம்மாவுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ததே இல்லை. இப்படி வெளியில் சாப்பிட்டதெல்லாம் அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனாலன்னு நினைக்கிறேன் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியலை. உனக்காக தான் வந்தேன். நீ நிறைவா என்ஜாய் பண்ணு. நான் உன் சந்தோஷத்தில் கலந்துக்கிறேன் என்றதும் விழி உயர்த்தி ஆச்சரியமாக கதிர் அவளை பார்க்க, சாப்பாடு பற்றி சொன்னேன்ப்பா என நெளிந்தவளை புன்சிரிப்போடு பார்த்தவன் நொடி பொழுதில் அவள் கண்ணுக்குள் இறங்கிவிட கதிரின் கண்களை சந்தித்த நொடி காவியா தடுமாறிதான் போனாள். அவனின் ஆச்சரியத்தின் வீரியமும் எதிர்பார்ப்பின் ஏக்கமும் அக்கண்ணில் அப்பட்டமாய் தெரிய அவனின் விழிச்சுடருக்குள் இருக்க முடியாமல் மெல்ல மெல்ல தலைகவிழ்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். ஆனால் காவியாவினுள் அப்படி ஒரு உணர்வு கிளந்தெழுந்து அவள் மனம் முழுவதும் விரவி நின்றது. ஏனோ இங்கு வந்த நொடியிலிருந்தே காவியாவாய் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் காவியா தடுமாற்றத்தை தான் உணர்ந்தாள். அவன் விழி பேசிய மொழிகளும் அவன் நெருக்கம் கொடுக்கும் அவஸ்தையுமாக பெண்மை விழித்து கொண்டு பல இடங்களில் அவளை தடுமாறவே செய்தது. தூரத்திலிருந்து அவன் காதலை சொன்னபோதெல்லாம் அவள் உணர்வு இந்த அளவு மீட்டப்படவில்லை. ஆனால் இந்த பயணத்தில் ஒவ்வொரு இடத்திலும் அவன் அவளை மீட்டிக்கொண்டேதான் இருந்தான். ஏதேதோ செய்து அவள் உணர்வு குழிக்குள் இதுவரை மூழ்கி போயிருந்த ஏதோ ஒரு உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்கத் தொடங்கிவிட மெல்ல மெல்ல தலையை நிமிர்த்தி கதிரை நாணத்தோடு பார்த்தாள். அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது? 8வது பாகம் உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த நாவலில் இந்த அத்தியாயத்தில் உங்களுக்கு பிடிச்ச வரியை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த நாவலோட
அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.